Happy Sunday, my dear listeners. Thank you for coming back. Okay, இன்னைக்கு வந்து நம்ம ஒன்-லைனர்ஸ் பார்க்க போகிறதில்ல or straight to topic. இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை கேட்க போகிறோம். எஸ் guys, அந்த கதை சின்னதாக இருந்தால் கூட அதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப பெருசு. வாங்க போகலாம். ஸோ ஒரு ஊரில் ஒரு மல்டி மில்லியனர் இருந்தார். அவருக்கு ஃபியூ சர்வன்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பேர் பற்றி மட்டும்தான். பர்சன் ஏ, பர்சன் பி. ஓகே, ரெண்டு பேருமே அதே வேலை தான். ஆனால் பீப்புள் வித் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். பர்சன் ஏ எப்படின்னா, கொடுக்குற வேலையை சின்சியராக செஞ்சுட்டு ஜெனுவினாக செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். ஆனால் கொடுக்குற வேலையை கணக்காக செஞ்சு முடிச்சிடுவார். ஆனால் ஆன் தி அதர் ஹேண்ட் பர்சன் பி எப்படின்னா, கொடுக்குற வேலையை கணக்காக செஞ்சு முடித்தாலும் எல்லாத்தையும் ஸ்லைட்லி அ பீட் ஓவர்டூ செய்வார். ×2 ×3 அந்த மாதிரி அவர் என்ன செய்வார்னா, கொடுக்குற வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அவரை அந்த மல்டிமில்லியனர் அவங்க பாஸை பார்க்கும்போது, உங்கள் ஷர்ட் நல்லா இருக்குது, இன்றைக்கி நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இன்னும் அந்த மாதிரி தாஜா பண்ணுவார். நான் சொல்கிற விஷயம் குறைவாக இருந்தால் கூட அவர் செய்கிற விஷயம் நிறையா. பர்சன் பி பற்றி சொல்லும்போது உங்களுக்கே ஏதாவது ஒரு தாட் வந்திருக்கும், என்னோட வேலை இடத்துலையும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு. எஸ் கைஸ், இந்த தாஜா பண்ணுறது, அங்கட் பண்ணுறது சொல்லுவாங்க, இந்த சொம்பு தூக்கி அந்த மாதிரி கேட்டகரியில் சொல்ல வரேன். ஸோ ஒரு காலகட்டம் வரும்போது திஸ் மல்டி மில்லியனர் ஹி வாண்டட் டு மைக்ரேட். ஸோ அவர் வந்து அவங்க சர்வன்ஸை லெட் கோ பண்ணார், அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் லெட் கோ பண்ணார். ஸோ லெட் கோ பண்ணுற டைமில் பர்சன் பியை கூப்பிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, வேலை முடிகிற தருணத்தில் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 month சேலரி கொடுத்தாரு. ஆன் டாப் ஆஃப் ஹிஸ் ஓன் எக்ஸ்ட்ரா 1 month சேலரி கொடுத்தாரு. ஆனால் அதே சமயத்தில் பர்சன் ஏக்கு அவர் என்ன செஞ்சாருன்னா, எக்ஸ்ட்ரா 1 month சேலரி கொடுத்ததும் பார்த்தாம எக்ஸ்ட்ராவாக ஒரு பெரிய வீடும் பர்சன் ஏக்கு கொடுத்தாங்க. இப்போ இதில் நம்ம யோசிப்போம்ல, அதே மாதிரி தான் பர்சன் பியும் யோசிச்சார். நான் தானே எல்லாமே செய்கிறேன், அப்புறம் ஏன்? ஸோ அவர் என்ன பண்ணார்னா, அந்த மல்டி மில்லியனர் அவங்க பாஸ்கிட்டே போய் கேட்டார், உங்களுக்கு எல்லா காம்ப்ளிமெண்ட்ஸும் நான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு 1 மாதம் சம்பளம் நீங்கள் கொடுத்தீங்க, நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், பட் பர்சன் ஏக்கு மட்டும் ஏன்? அப்போ தான் அந்த மல்டி மில்லியனர் ஒன்று சொன்னார், நீ வந்து எஸ் வேலையை கணக்காக முடிக்கிற, எனக்கு நீ வந்து நிறையா காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குற, ஆனால் நீ கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸில் எந்த ஜெனுவினான ஒரு விஷயமும் இல்லை. யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு பி இன் மை குட் புக்ஸ். ஆனால் பர்சன் ஏ, நான் கொடுக்குற வேலையை ஜெனுவினாக சின்சியராக க்ளீனாக செஞ்சு முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவரின் வேலைன்னு இருக்காங்க. அண்ட் தட் இஸ் வாட் வி சே இட்ஸ் அ ஜெனுவின் பர்சன். நம்ம ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம மனசார சொல்லணுமே தவிர்த்து சும்மா டோன்ட் சே ஃபார் த சேக் ஆஃப் சேயிங். ஸோ இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதனால் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிமைண்டர், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல் ஹார்ட்டடாக செய்யுங்க, உங்களோட லவ்வை உண்மையாக கொடுங்க, அதே மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க்கை சின்சியராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கிடைக்க வேண்டிய பலன் அந்தந்த நேரத்துக்கு உங்ககிட்டே வந்து சேர்ந்துடும். விதையை போடுறது உங்களோட கடமைனா, பூக்க வைக்கிறது இயற்கையோட ரெஸ்பான்சிபிலிட்டி. லெட் நேச்சர் டேக் இட்ஸ் காஸ். Thank you for listening, guys. Have a good day. Be safe and be kind always. I'll see you guys on my next episode. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே.